மனிதனுக்கு தேவையான ஒவ்வொரு வகையான புத்தகமும் நம்மகிட்ட கிடைக்குது. மைண்டை வந்து எப்படி பக்குவப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான புக்ஸு, கார்பெட் சாணக்கியா புக்ஸு, அதே மாதிரி யூ கேன் வின், உங்களாலும் வெல்ல முடியும், எப்படி மனுஷன் பேசணும் அப்படிங்கிறது 92 விதமான அந்த கலைகளை சொல்லி தர்றாங்க. ஹாரி பாட்டர் ஆமா செட்டு எதுவுமே கிடைக்காது, நம்மளோட செட் அப்படியே இருக்கும். ஆல்கெமிஸ்ட்லாம் வந்து அருமையான புக்ஸ், நம்ம படிக்க வேண்டிய புக்ஸ். இம்பிகேட்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு செட்டு அப்படியே இருக்கும். மனிதனுக்கும் மற்ற விலங்குகளுக்கு உள்ள வித்தியாசமே வந்து புக்கு படிக்கிறது தான். கண்டிப்பா படிப்பு தான் வந்து மனிதனை வந்து மேன்மைப்படுத்தும். வெல்கம் டு தி வீடியோ. நாங்கள் கார்பரேட் தமிழ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தக கடைக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வகையான புக்ஸுமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. மனிதனை மேம்படுத்தக்கூடியதே ஒரு புத்தகம் வாசிக்கிறதுன்னு சொல்லலாங்க. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு வந்துருச்சு. ஏன்னா மொபைல்ஸ், ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் வந்ததுனால அதில் எல்லா பேரும் மூழ்கிட்டீங்க. அது அப்படியே மாறுதுன்னு நினைக்கிறேன் மறுபடியும். ஏன்னா புக்கை ரீட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவா நீங்கள் காதில் கேட்கறது மூலயமா அந்த ஒரு ஃபீல் கிடைக்காதுங்க. புக்ஸு வாசிக்கிறப்போ தான் அது நம்மளே உள்ளுணர்ந்து புரிஞ்சு அதை நம்ம வந்து சரி நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் புக்ஸ் படிக்கிறது மூலயமா. சில பேருக்கு அது ஹாபியாவே இருக்கும். நிறைய பேர் சில புக்ஸ் எல்லாம் எங்க கிடைக்குதுன்னே தெரியாம இருப்பீங்க. அந்த எல்லா புக்ஸுமே இங்க இருக்குங்க. நான் உங்களுக்கு நாவல் ஆகட்டும், அது போய் எஜுகேஷன் சம்பந்தமான புக்ஸ், எல்லா புக்ஸுமே இங்க இருக்குங்க. அது எல்லாமே ஒன்பதுனா பார்த்தலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம்ண்ணா. வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நம்ம என்ன வேற புக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னா மோட்டிவேஷன், செல்ஃப் டெவலப்மெண்ட், மோட்டிவேஷன் புக்ஸ், நாவல்ஸ், பிசினஸ், இந்த மாதிரியான புக்ஸுகள். மனிதனுக்கு தேவையான ஒவ்வொரு வகையான புத்தகமும் நம்மகிட்ட கிடைக்குது. அந்த புக்ஸோட எங்கேயுமே கிடைக்காத புக்ஸுகள், ரேரான புக்ஸுகள் வந்து நம்மகிட்ட கிடைக்கும். நல்ல குவாலிட்டியான பேப்பரோட கொடுப்போம். இந்த பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குவாலிட்டியான பேப்பரு, நல்ல ஒரு இதாக இருக்கும். படிக்கிறதுக்கு எந்த விதமான கண்ணு வலியோ எந்த விதமான ப்ராப்ளம் இருக்காது. பேப்பர்லாம் அவ்வளவு விஷயம். ஆமா, பேப்பர் கண்டிப்பா இருக்குங்க. இது வந்து படிப்பே வந்து ஒரு கண்ணுக்கான எக்ஸசைஸ் தானே. கண்டிப்பா அது வந்து மக்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ரேட் அதிகமா கொடுத்து கூட விலை கம்மியில கொடுக்குறோம். நம்ம பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான பேப்பர் தான் இருக்கும். இந்த மாதிரி இது வந்து சக்கி வாசுதேவனோட புக்ஸ், சத்குருவோடது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாப்பிங்ஸ், மனித வரலாறு, மனிதன் எப்படி தோன்றினான் அப்படிங்கிற மாதிரியான வரலாறுகள். அதே மாதிரிதான் இந்த மாதிரி புக்ஸ் ரொம்ப ரேரான புக்ஸ். கார்பெட் சாணக்கியா புக்ஸ், அதே மாதிரி யூ கேன் வின், உங்களாலும் வெல்ல முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான பேப்பர்ஸ். நம்ம லாபம் வச்சாலும் கூட பெரிய லாபம் இல்லாம மக்களுக்கு பயனுள்ளதா கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடியது. நம்ம கடை எங்கன்னா இருக்கு கரெக்டா? இது வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் ரோடு, கோயம்புத்தூர் ஆர்ட்ஸ் காலேஜ் ரோடு, நம்ம கோர்ட்டுக்கு முன்னாடி. ஆமா, கேஜி ஆஸ்பத்திரிக்கு நேர் ஆப்போசிட் அன்னபூர்ணா பக்கத்துல. நம்ம எத்தனை வருஷமா இது பண்ணிட்டு இருக்கோம்? 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறது. 20 வருஷம். ஆமா, இந்த தொழிலை வந்து லாப நோக்கம் இல்லாம பண்ணிட்டு இருக்கிறோம். மக்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா புக்ஸ் நம்ம படிக்கல, நம்ம ஆர்வமா இருப்போம். கண்டிப்பா அதே மாதிரி மக்களுக்கும் பயனுள்ளதா இருக்கணுங்கிறதுக்காக இந்த தொழிலை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இது கஷ்டமான தொழில் தான், இருந்தாலும் நம்ம வந்து இதை பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லா வகையான புக்ஸுமே இருக்கு. எல்லா வகையான புக்ஸும் இருக்குங்க. பாத்தீங்கன்னா மெயின் கேம்பு, மெயின் கேம்பு, ஹிட்லரை பத்தி உள்ள புக்ஸ், இல்லை கிடைக்காத புக்ஸ் தான். இந்த மாதிரி அதே மாதிரி நாகாஸ், மெலோகா, அதே மாதிரி எல்லா டைப்ஸ். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா செட்டே இருக்கும். பவர்ங்கிறது வந்து ஒரு செட்டே இருக்கும். நாவல்ஸ் வந்து எங்கேயுமே கிடைக்காத புக்ஸ், செட்டு கிடைக்காது. நம்மகிட்ட செட்டு அப்படியே இருக்கும். அதெல்லாம் படிக்கிறாங்களா? புக்கு நல்லா படிக்கிறாங்க. மீண்டும் வந்து ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன்லாம் வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. மக்கள் படிக்கிறது ரொம்ப ஆர்வமா தான் இருக்கிறாங்க. படிக்கிறவங்களும் படிக்கதான் செய்யறாங்க. அது இப்ப நிறைய இளைஞர்கள் அதிகமா படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது பெரிய சந்தோஷமான செய்தி. அதே மாதிரி குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா இம்பிகேட்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு செட்டு அப்படியே இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஹாரி பாட்டர், ஆமா செட்டு எங்கிட்ட கிடைக்காது, நம்மளோட செட்டு அப்படியே இருக்கும். அப்படியே முன்னாடி காட்டுங்க. இது போட்டோஸ் எது இருக்குங்களா? லோகோ இதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஹாரி பாட்டர் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் 8 பாகம் இருக்குங்க. 8 பாகம் அப்படியே நம்ம செட்டா இருக்கு. ஓகே, ஆக்சுவலா இத இந்த புத்தகத்துல இருந்தா அது படமா வருது.
புத்தகத்துல இருந்தா படமா எடுத்தாங்க. அப்ப இந்த காமிக்ஸ் கதையெல்லாம் இருக்குங்களா? சூப்பர்மேன் கதையெல்லாம் எல்லாமே இருக்குங்க. பழசு இருக்கு, புதுசு இருக்கு, இருக்கு. அதே மாதிரி ஆல்கெமிஸ்ட் எல்லாம் ஃபேமஸ் புக்ஸ். ஆல்கெமிஸ்ட்லாம் வந்து அருமையான புக்ஸ், நம்ம படிக்க வேண்டிய புக்ஸ். அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல், இந்தியாவுடைய வரலாறு இந்த மாதிரியான புக்ஸுகள் இதெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்குவாங்க. நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்கும். ரொம்ப அருமையான புக்ஸ் இதெல்லாம். ஓகே, இப்போ வந்து சில புக் எல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் நிப்பாட்டி இருப்பாங்க. ஆமா, அந்த புக்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரியான நம்ம எந்த புக்ஸ் வேணும்னு சொன்னாங்கன்னா அது நம்ம தொலைவான புக்ஸ் நம்ம எடுத்து கொடுத்துருவோம். அதாவது இப்ப காணா போய்கிட்டு இருக்க புக்ஸ் கூட நம்மள்ட்ட கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். ஓகே ஓகே, கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா எடுத்து கொடுத்துருவோம். ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இப்ப ரொம்ப நிறைய பேர் வந்து தன்னம்பிக்கையே இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு அதிகமான புக்ஸ் இருக்குங்க. ஓகே, இந்த அன்பான புக்ஸ் எல்லாம் படிக்க வேண்டிய புக்ஸ். இதெல்லாம் வந்து டூ புக்ஸ் எல்லாம் வந்து படிக்க வேண்டிய புக்ஸ். அதே மாதிரி சைக்காலஜி மணி, இது வந்து உண்மையில ஒருத்தன் வந்து பொருளாதாரத்துல மேலேன்னு சொன்னா இந்த புக்ஸ் எல்லாம் அவங்க படிச்சாகணும். அதே மாதிரி ஒரு நல்ல பழக்கம். ஆமாங்க, கண்டிப்பா புக்கு வந்து படிச்சே ஆகணும். மனிதனுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசமே வந்து புக்கு படிக்கிறது தான். கண்டிப்பா படிப்பு தான் வந்து மனிதனை வந்து மேன்மைப்படுத்தும். எல்லா அறிஞர்களும் வந்து படிச்சுதான் மேலே இருக்கிறாங்க. கண்டிப்பா யாருமே படிக்காம இல்ல. காமராஜர் படிக்கலையும்பாங்க, ஆனா அவர் முதலமைச்சர் ஆனோட படிக்கிறதுக்கு தான் முதல்ல திட்டமே கொண்டு வந்தாரு. கண்டிப்பா படிக்கிறது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் மாஸ்டர் இமோஷன், எல்லாம் வந்து மனுஷன் வந்து இமோஷனலாவே இருப்பான். அது எப்படி நம்ம வந்து கம்மி பண்றது அப்படிங்கிற மாதிரி புக்ஸ், ரொம்ப அருமையான புக்ஸ். அதே மாதிரி தமிழ் புக்ஸுமே இருக்கும். தமிழ் புக்ஸ் நம்மள்ட்ட குறைவுதான். அது விலை அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை. அது எல்லா இடத்துலயும் கிடைக்கும். நாங்க கேட்டா வாங்கி தருவோம். கேட்டதை கண்டிப்பா வாங்கி தருவோம். அது நம்ம வந்து முக்கியமா வந்து எல்லா இடத்துலயும் இல்லாத மாதிரியான புக்ஸ் அதிகமா நாங்க வச்சிருக்கிறோம். ஹவு டு டாக் எனி எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி மனுஷன் பேசணும் அப்படிங்கிறது 92 விதமான அந்த கலைகளை சொல்லி தர்றாங்க. சில பேர் கூச்சப்படுவாங்க, மேடை பேச்சு, சாதாரணமா பேசுறது, மக்கள்கிட்ட எப்படி பேசுறது, அந்த மாதிரி பேசுறது, இதெல்லாம் வந்து உண்மையில படிக்க வேண்டிய புக்குங்க. ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில வந்து படிக்க வேண்டிய புத்தகங்கள். ஒரு மனிதன் எப்படி வாழ்க்கையை தொடங்கணும், ஸ்டார்ட் வித் வை, உன்னோட வாழ்க்கையை எப்படி நீ தொடங்கணுங்கிறதுக்கான ஒரு புத்தகம். ரொம்ப அருமையான புக்ஸ் எல்லாம் உண்மையில வந்து ஒரு மனிதன் படிக்க வேண்டிய புத்தகம். கண்டிப்பா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சப்கான்சியஸ் ஒரு மைண்டு, இதெல்லாம் வந்து நம்முடைய மைண்டை வந்து எப்படி பக்குவப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான புக்ஸ். ஜோசப் முரிபி, இவர் வந்து ஃபேமஸான ஆத்தருங்க, அருமையான. ஆமா, படிக்க வேண்டிய ஒரு புக்ஸ். அவர் நிறைய புக்ஸ் எழுதிருக்கிறாரு. ஆமா, இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் மூவிங் புக்ஸ். இதெல்லாம் வந்து தேடி வரக்கூடிய மக்கள் வந்து தேடி வந்து வாங்கக்கூடிய புக்ஸ். காம்பவுண்ட் எஃபெக்ட், இதெல்லாம் வந்து கேட்டு வரக்கூடிய புக்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரிட்டன் ஹிந்து, உண்மையான இந்து மதம் அப்படிங்கிறத பத்தி அவங்க எழுதியிருக்கிறாங்க. அது மாதிரி நிறைய புக்ஸ் நம்மகிட்ட வந்துட்டே இருக்கும். டிங்கன் குரோரிச்சு, இதெல்லாம் வந்து மக்கள் அதிகமா படிக்கிறது. இவரது பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். கோபால்தாஸ் இவரோடது. எல்லாம் கேட்டு வாங்கக்கூடிய புக். இந்த புக் எழுதினவரே இவர் தான். இவர் வந்து ஸ்பீச் பண்ணக்கூடியவர். இவர் வந்து புக் எழுதியிருக்கிறார். 2-3 புக் இருக்குது இவரோடதுல. 3 புக்ஸுமே நல்லா போகக்கூடிய புக்ஸ் தான். அது போக இப்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க மாதிரியான புக்கு, அது வந்து இன்ட்ரெஸ்டிங் மாறி மாறி வரும். ஒருத்தர் பார்த்து நாவல் தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நாவல் தான் அது மாதிரி நான் கொடுப்போம். ஒரு படம் பாக்குற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். மேக்சிமம் வந்து மோட்டிவேஷன் இன்ட்ரெஸ்ட் தான் இப்ப வந்து அதிகமா இருக்கு. நான் தன்னை வந்து பக்குவப்படுத்துவது எப்படி அப்படிங்கிற புக்ஸ் தான் வந்து அதிகமா இப்ப வந்து மூவிங் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர், நம்ம எப்படி நம்மளுடைய பொருளாதாரத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்றது, முதலீடை வந்து எப்படி பண்றது, இதெல்லாம் ஃபுல் இது அதோட ஃபுல் வரியில போட்டிருப்பாங்க. அதோடைய எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஒரு 1000 ரூபாய் போட்டோம்னா 10,000 ரூபாய் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற எல்லா குறிப்புகளும் இந்த புத்தகத்துல இருக்கு. நம்ம தேடி போனாலும் கிடைக்காத புக்ஸ். கண்டிப்பா ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய தரமாக்கக்கூடிய ஒரு புத்தகம். இதெல்லாம் ரொம்ப அருமையான புக்ஸ். கண்டிப்பா மக்கள் வந்து புக்ஸ் படிக்கணுங்க. புக்ஸ் படிக்காதனால இருக்கவங்க எல்லாம் வாங்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் எப்படி கொடுக்கணும்? அவங்க வந்து நம்ம அட்ரஸ் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து விலைய அவங்க வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுவோம். அவங்க பார்த்துட்டு அனுப்பி விட்டுருங்க அப்படிம்பாங்க. நம்ம அனுப்பி விட்டுருவோம். கூகுள் பேல வந்து காசு அனுப்பிடுவாங்க. பணம் அனுப்பிட்டா நீங்க உடனே அனுப்பிடுவாங்க. சில பேர் வாங்கிட்டு 2 நாள் கழிச்சு அனுப்புறவங்க இருக்கிறாங்க. ரெகுலர் வாடிக்கையாளர் நீங்க அனுப்பிடுவீங்க. ரெகுலர் வாடிக்கையாளர் அவங்க எல்லாம் சென்னை, பல்வேறு ஊர்ல இருக்கு. எல்லா ஊர்ல சேலம், சென்னையில் இருக்கிறாங்க, ஈரோட்டுல இருக்கிறாங்க, அப்புறம் நாமக்கல்ல இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து நமக்கு வந்து போன் பண்ணி சொல்லுவாங்க. நாங்க அனுப்பி விடுவோம். அவங்க நம்பருக்கு வந்து எல்லா புக்ஸும் அனுப்பி விடுவோம்.
அனுப்பிவிடும்போது இந்த புக்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க எடுத்து வச்சு நான் கொரியர் பண்ணி விட்டுருவோம். அது காசு அனுப்பிடுவாங்க. இது மாதிரி யாரும் அந்த மாதிரி இது மாதிரி கரெக்டா அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப கொரியர் வசதி கொரியர் வசதி இருக்கனால பிரச்சனை நல்லா போயிட்டு இருக்கு. நிறைய புக்ஸ் இருக்குங்க. ஆமா நிறைய இருக்குங்க. உங்களுக்கு என்ன இங்க இப்ப நம்ம காட்டின புக் இல்லாம உங்களுக்கு என்ன புக் வேணும்னு கேட்டீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஒவ்வொருத்தரும் வாங்கி கொடுக்க வேண்டிய புத்தகம் சுதாமூர்த்தி. இது வந்து உண்மையில சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்டோரிகளை சொல்லி அது ஒரு மோட்டிவேஷன் சொல்லுவார். ராமாயணத்தை பத்தி இருக்கு, மகாபாரதத்தை பத்தி இருக்கு, தன்னுடைய அப்பா அம்மாட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத பத்தி இருக்குது. ஒவ்வொரு குழந்தைகளுக்கு படிக்க வேண்டிய புத்தகம். இது நிறைய தாய்மார்கள் வந்து தன் குழந்தைக்கு வாங்கிட்டு போறாங்க, செட்டு செட்டா வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி புக்ஸ் இதெல்லாம் அருமையான புக்ஸ். இப்ப இந்த புத்தகங்கள்லாம் படிக்கிறப்ப சில புத்தகம் படிக்கிறப்ப நம்மள அறியாம சிரிப்போம், அழுவா அந்த மாதிரிலாம் வரும். அவங்களுடைய ஒரு மனிதனை வந்து பக்குவப்படுத்துறது இந்த புத்தகம் தான். எல்லா உணர்வுகளையுமே கொடுக்கும். எல்லா உணர்வுகளையும் கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரே புத்தகம் இந்த புத்தகம் மட்டும்தான். வேற எதுவுமே கொடுக்காது. சும்மா நம்ம ஒரு வீடியோ இது பாக்குறத விட அதுல மறந்துடுவோம் கொடுக்காது. ஆனா புத்தகம் வந்து என்னைக்குமே நம்ம குறிப்பே கையிலேயே இருக்கிறதுனால அது வந்து மறக்கவே மாட்டோம். படிப்புங்கிறது வந்து மனிதனுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. அதாவது படிக்கிறதுதான் சிறந்த, பாக்குறதெல்லாம் மறந்துடுவோம். படிக்கிறது என்னைக்கு நம்ம மறக்கவே மாட்டோம். மூளையை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா உண்டாக்குறத வந்து படிப்பு தான். நெப்போலியன்கள் சொல்ற மாதிரி நெப்போலியன் சொல்லுவார் அடிக்கடி. அவருடைய போருக்கு போகும்போதெல்லாம், நெப்போலியன் போருக்கு போகும்போதெல்லாம் ஒரு 7-8 பாக்ஸ் தூக்கிட்டு போவாங்க. நம்ம அது என்னன்னு கேட்டா ஆயுதங்கள் பூரண புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி வரலாற்றுல பாக்குறோம். அப்ப புத்தகங்கள் தான் அவங்க உருவாக்கி இருக்கு. ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்குறதே புத்தகங்கள் தான். ஐன்ஸ்டீன் வரலாறு படிச்சோம்னா அவரும் புத்தகம் படிக்கக்கூடியவர் தான். ஏன் ஏபிஜே அப்துல் கலாம் அவர் தன்னுடைய வாழ்க்கையில வந்து புத்தகத்தை தான் மையப்படுத்திட்டு போனார். படியுங்கள் 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 என்ற ஒரு வார்த்தை தான் வந்து மனிதனை பக்குவப்படுத்தக்கூடியதா இருக்கு. அதனால அது படிக்கணும். நம்மளுக்கு அந்த ஆர்வம், மக்களுக்கு படிக்க சொல்லணும், படிக்கணும் அப்படிங்கறதுலாம் நல்லா கம்மியான படிச்சோம், குறைவான படிச்சிருக்கிறோம். அதனால படிப்பு மேல நம்ம ஆர்வம். அதுக்கு வேண்டிய புத்தக கடையை வச்சோம். புத்தக கடையை வந்து காரணமே வந்து நம்ம படிப்பின் கொண்ட ஆர்வம் தான். புக்கு படிக்க 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 ஏன்னா புத்தக கடையை வச்சாங்க மக்களுக்கு பயனுள்ளதா இருக்குமே அப்படிங்கிறதா. குறைவான வருமானமா இருந்தாலும் மனதுக்கு நிறைவான ஒரு சந்தோஷமா இருக்கு. அதனால இந்த புத்தக கடை நம்ம தேர்வு செஞ்சு மக்களுக்கு கொடுத்துட்டு. கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிக்கிட்டீங்க. இது ஒரு வியாபார நோக்கமா இல்லாம ஒரு நல்ல சமூகத்துல பண்ணிக்கிட்டு. கண்டிப்பா வந்து மதவெறி வாய்க்கப்படும், இனவெறி அழியப்படும், ஜாதி வெறி அழியப்படும். எல்லாம் மனிதனா பாக்குற ஒரு பொக்கிஷம் வந்து ஒரு புக்கு தான். கண்டிப்பா புக்கை படிக்கும் போது மனுஷனா மாறிடுவான். விலங்கினத்திலிருந்து மனுஷனா மாறுவதற்கு காரணமே இந்த புத்தகம் தான் என்பதுதான் வரலாறு நமக்கு சொல்லித்தர ஒரு விஷயம். அதனால புத்தகம் நமக்கு பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதாங்க. இன்னைக்கு எல்லா வகையான புக்ஸுமே பார்த்தோம். ரொம்ப ரொம்ப ரேரா இருக்கக்கூடிய புக்ஸுமே இங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மோட்டிவேஷன் புக்ஸா இருக்கட்டும், பயோகிராபிக் புக்ஸா இருக்கட்டும், அது போக நாவல், எல்லா வகையான எல்லா கேட்டகரியாக இருக்கக்கூடிய புக்ஸுமே இங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். புக்ஸ் வாங்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்கள்ட்ட விடைபெறுகிறேன். நான் கார்ப்பரேட் தமிழன். பாய்.